प्रह्लादनाय पराज कुंडलीक व्यासांबरीश सुख सौनक विष्पदार्घ्य रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादि पुण्यानिमय परम भागवत स्मरामि विसिंजलज्जां योदीत मन्नामानि निरन्तरं कुलकोटिसमायुक्तो लभते मामसम्पदम् विष्णोर्गानं च नित्यं च नडनं च विशेषतः ब्रह्मणे ब्राह्मणजातीनां कर्तव्यं नित्यकर्मवति नाम संकीर्तनं प्रोक्तं कृष्णस्य प्रेम संपत्ति नाम संकीर्तनं प्रोक्तं कृष्णस्य प्रेम संपत्ति बलिष्ठं साधनं श्रेष्ठं परमाकर्षण मंत्रवती नाम संकीर्तन படியலாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் படியலாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பதனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தியே ஒரு கணத்துள் எனது உலகத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ सद्गुरुमूर्ति की सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तन नमः पार्वती पते भोला कुंडली गवरदे ज्ञानचिनेय मूर्ति की सद्गुरु ज्ञानानंद मूर्ति की सद्गुरुदास महाराज की समस्त साधु मंडली எல்லாம் அல்ல சத்குருநாத திருவருக்கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தை பற்றி சொல்லும் போது வாத்சல்ய பக்தி, சத்திய பக்தி, தாசிய பக்தி என்று 3 வித பக்திகளை சொல்லி கடைசியாக மாதுரிய பக்தி அதாவது பிரேம பக்தி என்று சொல்லி அந்த மாதுரிய பக்தியின் விசேஷத்தை நமக்கெல்லாம் பல மகான்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த வரியில் பார்க்கும்போது மாதுரிய பக்திக்கு எப்படி மாதுரிய பக்தி என்பது உலகத்தை காண்பிக்கிறதுக்காகவே சாட்சாத் ராஜராஜேஸ்வரி அம்பாள் ராதியா பிறக்கிறது. அவ கிருஷ்ணனோட சேர்ந்து அந்த மாதுரிய பக்தி எப்படி இருக்குன்னு சொல்லி உலகத்தை காமிக்கிறா ராஜா.
ராதா கிருஷ்ணன் ராதா கிருஷ்ணன் சொல்லுங்க. கிருஷ்ணனுக்கு பல மனைவிமார்கள் இருக்கா. ருக்மிணி தான் முதல். ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, இப்படி 8 மனைவிகள், முக்கியமான மனைவிகள். இவ்வளவு பேர் இருந்தும் ஒருத்தரால் ருக்மிணி கிருஷ்ணன், சத்யபாமா கிருஷ்ணன், ஜாம்பவதி கிருஷ்ணன் சொல்றாளோ எல்லாரும் ராதா கிருஷ்ணன் ராதா கிருஷ்ணன். அந்த ராதையினுடைய ரெஃபரன்ஸ் பாரதத்தை எங்கேயுமே பரிஷத் கேட்கிறான் சுகரை பார்த்து, சுவாமி இவ்வளவு தூரம் சொல்றேன், கோபி பாவத்தை பத்தி சொல்றேன், ஆனால் அந்த ராதையினுடைய ஒரு சமாச்சாரம் ஒன்று சொல்லவே இல்லையே கேட்கிறான். எல்லாம் கடந்த மகானவர், எல்லாம் பிறந்த மகானவர் சுகர். அவர் சொல்ற அந்த ராதையை பற்றி விவரிக்க எனக்கு சக்தி நடாத்தது. என்ன பிரேமைக்கு ஏற்பட்ட உருவண்டாரு ராது. அதை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னாக்க பாக்கி பால் சொல்ல முடியாது. அவ்வளவு ஒஸ்தியா சொல்றான் அந்த ராதையை பத்தி. ஆனா அந்த ராதையை பத்தி ரெஃபரன்ஸ் இல்ல. கர்க்க சம்ஹிதையின் பின்னால ஒரு புராணம் வருது. அந்த கர்க்க சம்ஹிதை ரெஃபரன்ஸ் காமிக்கிறார் தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டா அந்த ராதையை பத்தி விவரிக்கிறதுக்கு யாராலையும் முடியல. அவ்வளவு ஒஸ்தியான ஒரு உருவம் அந்த ராதை. ஒரு சமயம் கிருஷ்ணன் என்ன பண்றான், தலைவலி சொல்லிட்டு தலையில துணியை கட்டி உட்கார்ந்து இருக்க. நாரத வர அங்க இருந்து, கிருஷ்ணா உனக்கு என்ன ஆச்சு, ஏன் தலைய துணியை கட்டிட்டு இருக்கேன். நாரதா என்ன சொல்லுவேன், ரொம்ப நாளையா தவிச்சுட்டு இருக்கேன், தலைவலி தாங்கல. அந்த காலத்துல இது மாதிரி கொடாளி தெரியும் கிடையாது, இருக்கு தீவிரத்தம் கிடையாது. என்ன பண்றேன்னு தெரியல, தலைவலி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். கிருஷ்ணா உனக்கு தலைவலியா, ஏன்டா நானும் மனுஷன் தான், எனக்கு தலைவர் விருப்படாது. எங்களுக்கெல்லாம் உயர வந்தார், எங்களுக்கெல்லாம் கெட்ட வந்தார், ஒன்றை வழிட்டு இருக்குண்டா, அப்படி உனக்கு போய் தலைவலி தான் என்ன பண்றது அப்படின்னு. இந்த கதை வேண்டாம், இப்ப தலைவலிக்குது, அதுக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படிங்கிறார் கிருஷ்ணன். நார சொன்ன, நான் ருக்மிணியை கேட்டவன் அப்படிங்கிற, போய் ஒரே போய் சொல்லுங்கிற. ருக்மிணிட்ட போனார். ருக்மிணி இது மாதிரி கிருஷ்ணனுக்கு தலைவலியா ஜாஸ்தியா இருக்கு, என்ன பண்ணி தெரியல அப்படின்னு. அப்படியா அப்படியாங்கிற, ஏதாவது மருந்து கொடுனா, என்ன பண்ணுக்கு தெரியல. இது மாதிரி எல்லாரும் போய் கேட்கிற நேரம் ஒருத்தருக்கு மருந்து கிருஷ்ணனுக்கு என்ன மாதிரி சொல்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்கா. நேர கிருஷ்ணனே போன நேரம், கிருஷ்ணா உனக்கு தலைவலிக்கு என்ன மாதிரி எங்களுக்கு ஒருத்தருக்கு தெரியல, நீயே சொல்லிடு, நான் கொடுத்துருவேன் அப்படி. ஒண்ணு பண்றா, என்னுடைய பரபக்தா நிறைய பேர் இருக்கா, அந்த பக்தாவுடைய பாலத்தூளை எங்கேயாவது கிடைச்சது நினைக்க, அது பாலத்தூளை கொண்டா போதும், அது தலைவிட்டாலே தலைவலி சரியா படிக்கிறது. பக்தாளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் கிருஷ்ணன். நாதர் பார்த்தார், கிருஷ்ணா என்னது இருந்த, அதான் வேலை ஒண்ணு எனக்கு இல்லை, பக்தாளுடைய பால் கூட எனக்கு வேணும், அது கிடைச்சா தலைவலி போயிட்டா, இதுதான் பிரமாதம் அப்படின்னு இப்ப கொண்டு வரேன். இவரு பக்தர் தானே, நாதர் பக்தர், தான் துணி எடுத்து கூடாத வெளில போய் கொண்டு வரேங்க.
நேர ருக்மிணிட்ட போற. எப்படி பெரிய ஒண்ணுமே சிம்பிள் மருந்து. என்னதுன்னா உங்களுடைய பாய புள்ளைய கொடு, பால் மண்ணை எடுத்து கொடு போதும். அது தலைவா கிருஷ்ணனுக்கு சரியா போயிடுங்க. நானும் அவரை புத்தியை கெட்டு போச்சா அவனுக்கு. என்னுடைய பாதத்தில் இருக்க துணிய பாதத்துடைய போய் கிருஷ்ணன் தலைய தலைவர் ஆகுது. என்ன அநியாயம் ஒரு புத்தியை கெட்டு போச்சா அவனுக்கு. அப்படின்னு ருக்மணி திட்டு ஏண்டா வந்தாரு. இது மாதிரி சத்தியபாமா ஜாம்பவதி எல்லா வீட்டுக்கு போற, எல்லாரையும் கேட்டு அவளை மாதிரி ஒரு திட்டி அனுப்புல, ஒரு புத்தி கட்டி வச்சு போயா அப்படின்னு. என்ன பண்ண முடியும்? இது எவ்வளவு சிம்பிளி நினைச்சாரோ அந்த சிம்பிளிலேருந்து புரிஞ்சுட்டாரு. என்ன பண்றது தெரியல. நேர பிருந்தாவனம் வந்த பிருந்தாவனம் ராதா உட்கார்ந்து இருக்கா. ராதா என்ன கிருஷ்ணனுடைய ஞாபகமா நினைச்சு சிரிச்சு உட்கார்ந்து இருக்கா தியானம். அவளுக்கெல்லாம் கிருஷ்ணன் பிரியதுங்கிறதே கிடையாது. கிருஷ்ணன் தன்னை உள்ளே இருக்காரு. பிரிவுங்கிற எண்ணம் இருந்தாலே வருத்தங்கள் வரப்போகுது. இப்ப குருதி ஜலசமாவே இறங்கிறார். குருதி இப்ப இல்லையா? நம்ம கூட குருதி இல்லையா? நம்ம கிட்ட குருதி இருக்காத ஞாபகத்தில் நீங்க இருந்தாலும் குருதி இல்லாத வருத்தம் வராது. குருதி எப்பொழுது உள்ளே இருந்திருக்காரு. ஒவ்வொரு உள்ளத்திலையும் குருதி இருந்திருக்காரு. அப்படி இருக்க குருதி மறந்துட்டா சொல்ல வேண்டிய அவசியமே. எல்லா உள்ளத்திலையும் குருதி உட்கார்ந்து இருக்காரு. இவாட்டால குருதி இல்லையா? எங்கிட்ட குருதி இல்லையா? உங்ககிட்ட குருதி இல்லையா? அதுபோல ராதா என்ன பண்றா? அந்த கிருஷ்ணனுடைய நினைச்சு 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 அவனுடைய லீலைகள் தான் கிருஷ்ணனும் லீல பண்ணினா நினைச்சு லீலா நினைச்சுக்கிட்டு ஆனந்தமா உட்கார்ந்துக்கா பிருந்தாவனத்துல. நாரர் போல இருந்து ராதே ராதே ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்ன சுவாமி மூஞ்சிதான் வாடி இருக்கு, என்ன சமாச்சாரம் கேட்ட ராதே. உங்ககிட்ட எப்படி சொல்ற பயமா இருக்கு எனக்கு. சொல்லி தொலையா போல சொல்லி. கிருஷ்ணன் இருக்காரு. கிருஷ்ணனுக்கு என்னாச்சு என்னாச்சுங்கிற கிட்ட சமாதி சொல்லாம ஊர் சுத்தி வந்து எப்படியாவது ஒரு சமாதி வாங்கி வந்து சொல்லுவார். அழிச்சிருப்போம். போய் இங்க கேஎல்ல போய் இந்த சாமான வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி இவன் போயிருப்பான். சாமான வாழ்ந்து இருப்பான். சாமான கொடுக்க வேண்டாமோ? இவன் போனது எந்த பஸ்ஸை பிடிச்சு போனான். வழி டிராபிக் ஜாம் என்ன ஆச்சு? கடையில போனது ஒரு கடையில இல்லை, இன்னொரு கடைக்கு போனேன் அங்க இல்லை. இந்த உட்கார்ந்துக்காக அவன் அழுத்து போடு எப்படா அவன் வாங்கிட்டு வந்தானா வரலையான்னு ஆன்சைட் கிரியேட் பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு வந்த உடனே ஐயா சாம வாங்கிட்டு சொல்லிட்டு அப்ப உன்னுடைய பிரதாபனை சொல்ல. அது மாதிரி இந்த நாள் என்ன பண்ற, இந்த கிருஷ்ணன் இருக்கான் பாரு துவாரகையிலே ஆரம்பிச்சேன். சென்றாய துவாரகை என்ன கிருஷ்ணனுக்கு என்ன சொல்லு என்ன சொல்லு தவிக்கிறா கடந்து உட எப்படி சொல்ற பயமா இருக்கிறாரு. ஐயா இது மாதிரி கவிதை இருக்காத சீக்கிரம் சொல்லியா கிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு தலைவலிப்பா. தலைவலியா கிருஷ்ணனுக்கு? ஆமா. என்ன பண்றது? அதுக்கு மருந்து வாழாது. என்ன மருந்து சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. என்ன அனுபவம்? ஒரு 10 வருஷம் இருக்கிட்டு போயிட்டு வந்துட்டாரு. எல்லாரும் விஷயம் வாங்கியாச்சு. இவன் தாரை எல்லாரும் தூக்கி அடிச்சிருவா. அப்படி ஓகே அவ்வளவு தூக்கி அவன் கழுத்த பிடிச்சிருவான். அது அப்படின்னு பயந்துட்டு யாரே அவங்கள்ட்ட எப்படி சொல்றது பயமா இருக்கு. சொல்லியா சீக்கிரம் சொல்லியா. ஒண்ணுமில்ல, பக்தனுடைய பாதத்தோடு இட்டுட்டானா அவனுடைய இவ்வளவுதானே அப்படின்னா பாதங்களை இழுத்தா மண்ணை இழுத்தா பொட்டலை கட்டா இத்தனை சீக்கிரம் கொடியா அப்படின்னு ராதை கிருஷ்ணனுடைய தலைக்கு ஒண்ணு பாது உன் பாபாவை தூக்கி எனக்கு பாபம் வந்தா பரவாயில்லையா? எனக்கு கிருஷ்ணன் இன்னைக்கு சோக்கியமா இருக்கணும்.
அதான் பக்தி. எனக்கு என்னுடைய சொந்த விவகாரத்தை பத்தி நான் கவலைப்படல. அந்த தியாக மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அவளது பக்தி ஜாஸ்தியாகும். எல்லா சௌகரியெல்லாம் முடிச்சுக்கிட்டு சௌகரியப்பட்டா ஸ்ரீமுடாக்கு வந்து கதை கேட்கிறேன். பஸ்ல கிடைச்சாலும் வரேன், டாக்ஸி கிடைச்சாலும் வரேன், வீட்டுல ஒரு சௌகரியம் ஒண்ணும் இல்லாம கஷ்டம் ஒண்ணும் இல்லாம தான் வரேன். அப்படியே பண்ணிட்டு வரணும். குருஜி குருநாதர் காரியம் சொன்னா தூக்கி இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் வரணும். அந்த வெளி வரணும். அதுதான் குரு பக்திங்கிறது. அது போல ராஜா என்ன பண்றா, எனக்கு பாவம் தான் பரவாயில்ல, நான் என்ன பாவத்தை அனுபவிக்க தயாரா இருக்கேன், இது கிருஷ்ணனுக்கு தலைவலி போகணும். இங்கே பண்ண அதுவே கிருஷ்ண தலைவலி சரியா போயிடுச்சு. ராதியினுடைய பெருமை உலகத்துக்கு செய்யணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் நடிச்ச ஒரு லீல. அந்த பிரேம பக்தியினுடைய கிளைமாக்ஸ் காமிக்கிறான் கிருஷ்ணன் நடிச்சது. ராதியுடைய பிரேம யாருக்கு வராதடா அப்படின்னு காமிக்கிறான் கிருஷ்ணன் அந்த இடத்துல. அதனால என்ன பண்றோம், ராதா கிட்ட ராதா சொல்லிட்டு இருக்கோம், ருக்மிணி சொல்ல மாட்டேங்கிறோம், ஜாபதி சொல்ல மாட்டேங்கிறோம். அப்படி அந்த ராதா பாவத்துக்கு அவ்வளவு பெருமை கொடுக்கிறார் மகான்கள். அதான் அனுபவிக்கிறார் ஜெயதேவ். அவருக்கு சௌரியமா என்னாச்சுன்னா, தான் எழுதின அட்டபதிய அனுபவிக்கிறதுக்கு பத்மாவதிக்கு இருக்கிற பிரேம பக்தி இருக்கு பாருங்க, அதே போலும் பிராக்டிக்கலா அனுபவிச்சு எழுதுறதுக்கு சௌரியமா அமைஞ்சிருக்காங்க. அது மாதிரி புருஷன் பண்ணி அமைகிறது ரொம்ப இல்லை. அது இந்த காலத்து அப்படி ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கா, அது மாதிரி பாவத்தோட இருக்கா. அந்த ராத கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சு ராதனுடைய மிருகதாபம் எப்படி இருக்கிறது காமிக்கிறதுக்காக சீர் கொண்டு வர ஜெயதேவர். அப்போ பகவான் பார்த்தா இது டாக்டிக்கலா ஒரு அனுபவத்தை கொடுக்கணும்னு நினைச்சான். என்ன பண்றான், அந்த ஊர்ல ஒரு நதி ஓடுறது, அந்த நதி கிட்ட போற இவர் சதா சதா கிருஷ்ணன் ஞாபகமா இருக்க குளிக்கிறதுக்கு போயிருக்காரு. அங்க பார்த்த அந்த ரிவர்ல ஓலைகளை மீன்கள் அப்படி துளி துளி வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே பகவான் மத்தியாவதார ஞாபகம் வந்துட்டான் ஜெயதேவருக்கு. கிருஷ்ணா, நீ தண்ணியில ரொம்ப நேரம் இந்த ஜலதோஷம் குடிச்சிருந்தா அப்படி சொல்லி குதிச்சு உள்ள போய் கிருஷ்ணன் எடுக்கிறதுக்காக போறாரா. கிருஷ்ணன் எங்க இருக்கா, இவர் மனச பிரமே கிருஷ்ணன் வந்து மத்தியமா இருக்கிறதாக அந்த பிரமேல உள்ள குதிச்சுட்ட தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. தண்ணி அடிச்சுட்டு போய் என்ன பண்றது, ரொம்ப தூரம் போயிட்ட, பக்கத்து ஊருக்கு போயாச்சு. அங்க போய் என்ன பண்ற, மேக்கத்துல அப்படியே ஜலத்தை போயிட்டு இருக்க. அங்க லக்ஷ்மணசேனன் ஒரு பக்தன், அவன் அங்க ரிவர்ல குடிச்சிட்டு இருக்கான். குளிச்சிட்டு இருக்கும் போது இந்த ஜெயதேவன் மயக்கத்தோட உள்ள தண்ணியில வர தெரிஞ்சது. ஆகா, யாரோ பக்தர் வருகை சொல்லிட்டு ஓடி போய் தண்ணிக்குள்ள ஓடி போய் அவரை புட்டி கரையில கொண்டு விடுறான். கரையில விட்டு அதுக்கு வேண்டிய உதவிகள்லாம் பண்ணி அவருடைய அந்த மயக்கம் தெளிக்கிறதுக்கு எல்லாம் பண்றான். அவருக்கு அது யாரும் தெரியாது. ஆனா பார்த்தா பெரிய பக்தரா தெரியுது. அவர் மெதுவா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டான். அழைச்சிட்டு போய் அவருக்கு பல போஷணைகள்லாம் பண்ணி சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி அவருக்கு கனவு வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறார். ஜெயதேவர் கேட்டார், ஐயா நீங்க யாரு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். சுவாமி,
இந்த ஊரு அந்த ஊருக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லி அந்த ஊர்ல நாங்க இருக்கோம். என் பேர் லட்சுமண சேனன்னு பேரு. நான் ரிவர்ல குடிச்சுட்டு இருக்கும்போது நீங்க மயக்கத்தை வந்துருந்தது ரிவர்ல உங்களை கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லி கதையை சொல்றாங்க. ஏதோ கேட்ட ஐயா இவ்வளவு தூரம் ஒரு உபகாரம் பண்ணிருக்கேன், நீங்க உங்க உபகாரத்தை என்னைக்கு மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற. சாப்பிட்டே பேசிட்டு இருக்கா. உனக்கு பக்தி பாகத்தை ஈடுபாடுலாம் உண்டா இப்படி அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்க. சுவாமி என்னுடைய நிறைய பகவான் எனக்கு ஜென்மாந்திர சுகத்தினால நிறைய வசதிகளை கொடுத்துருக்கான். பணங்காசு குறைச்சல் இல்லை, நிறைய நிலைமை பண்ணிட்டு இருக்கேன். எது பக்தி மார்க்கமா எது நடந்தாலும் என்னால முடிஞ்சு செஞ்சுட்டு இருக்கேன். நான் இங்க போயிட்டு இருக்கேன். சௌரியமா எனக்கு மனைவி அப்படி அமைஞ்சிருக்கான். நாங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க குருவா ஜெயலலிதா பெருமாள் வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்க. தூக்கி ஏதோ இருக்காரோ சந்தேகம். எந்த ஜெயலலிதா சொல்றேன்னு கேட்டேன். பூரி ஜெகநாத், பூரி பக்கத்துல கெந்தூரின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஜெயலலிதா ஒரு சுவாமி இருக்கார். அவர் கேள்விப்பட்டிருக்கோம், நாங்க பார்த்தது இல்லை. கிருஷ்ண பக்தனுக்கே ஏற்பட்ட ஒரு உருவா அவர் அமைந்திருக்கலாம். அவரும் அவர் மனைவி பத்மாவதியும் எப்படி ராதையும் கிருஷ்ணன் இருந்தாலோ அது மாதிரி அவ இருக்காளாம். அவ கீத கோவிந்தம் மகாகாவியம் எழுதியிருக்காளாம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா உட்கார்ந்துருக்கான் லட்சுமணன். ஜெயலலிதாவுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளதா இருக்குது. ஐயா அந்த ஜெயலலிதா நான் தான் சொல்லு. கடைசியில் எப்படி அப்போதடிகள் அப்பர் சொல்லும் போது அப்போதடிகள் திருநாவுக்கரசர் பார்த்தது இல்லை. எங்க பார்த்தாலும் நாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், நாவுக்கரசர் அன்ன சத்திரம், நாவுக்கரசர் சொல்லி ஏகப்பட்டது அந்த ஊரை கட்டிருக்கிற அப்போதடிகள் பண்ணியிருக்காரு. நாவுக்கரசர் அந்த ஊருக்கு போற பார்த்தா எங்க பார்த்தாலும் நாவுக்கரசர் பேர்ல எல்லாரும் இருக்கு. ஒரு சதன் தங்கரன் தங்கி விசாரிக்கிறார், யார் யாரு நாவுக்கரசர் போடுங்க. அவருக்கு என்னன்னா நாவுக்கரசர் பேர்ல யாரா இருக்காங்க இல்ல. இங்க அப்போது ஒருத்தர் இருக்கார். அவருக்கு நாவுக்கரசர் பேர் ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அதான் அவர் பேர் எல்லாம் பண்ணிருக்காரு. அந்த அதிகள் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். சொல்லிட்டு விசாரிச்சு போற. அவர் எப்படி கேட்டா ருத்ராட்சம் போட்டு விபூதி இட்டு ஒரு சிவனடியா வந்துதான் போறோம். யாரா இருந்தாலும் கேள்வி கேட்க உடனே சாஷ்டாங்க நமஸ்காரம் தான் பண்ணி அவருக்கு முயற்சி பண்ண வேண்டிய ஒரு கடமை. அது அவர் பழக்கம். அது மாதிரி திருநாவுக்கரசர் வீட்டு பக்கம் போகும்போது இவர் பார்த்த நமக்கா பண்ணி அவர் உள்ள நீங்க நீ பிச்சை எடுத்துக்கன்னு சொல்லி சொல்ற. அப்போ நாவுக்கரசர் கேட்கிற அப்போ இருக்கிற இது என்ன திருநாவுக்கரசர் எங்க பதான் போட்டுக்கிற என்ன சமாச்சாரம் என்ன அப்படி கேட்டு இல்லைங்க. திருநாவுக்கரசர் தெரியாதா? அவரை போல ஒரு சிவபக்தர் யாரே கிடையாது. அப்படியே பெரிய மகான் அப்படி இப்படி அப்போ சொல்லிட்டு இருக்க. இல்லையா பெரிய சிவபக்தர் இவ்வளவு எல்லாருன்னா பாட்டு பாடுறா எல்லாம் போனது அவரை கலப்பி விட்டு பார்க்கிறார். சொல்ல அவருக்கு அப்போ இருக்க சுவாமி தேவ செஞ்சு அவரை பத்தி பேசாதீங்க, அவரை மாதிரி ஒரு மகான் பார்க்க முடியாது அப்படின்னு. அப்புறம் தன்னுடைய ஐடென்டிட்டி சொன்ன உடனே அப்போ ஒரு உணர்ச்சியார் பேரை கேள்விப்பட்டே அதுக்கு அவரை பக்தி பண்றான்னா அவன் ரியல் பக்தர். இதெல்லாம் பாக்கிய காமியாத பக்தியா போயிடும். அந்த காமியாத பக்தி இந்த இடத்துல அவருடைய குணங்களை பார்க்கிறார், அவருடைய விஷயங்களை பார்க்கிறார், அவருக்கு இருக்கிற பக்தியை பார்க்கிறார். பார்த்து அதுக்கு மயங்கி அவட்ட அடிமையான தவிர
அவளுடைய பழங்காசுக்கோ அவளுக்கு அழகுக்கோ அதை பத்தி அடிமையாக. அது மாதிரி லட்சுமணன் என்ன பண்றான், ஜெயதேவனுடைய பெருமையை கேள்விப்பட்டான். ஜெயதேவனுக்கு கிருஷ்ணனுக்கு உள்ள தொடர்பை கேள்விப்பட்டான். ஜெயதேவன் எப்படி கிருஷ்ண பக்தன் ஈடுபட்டு எப்படி அந்த ஸ்புரிக்கிறது உள்ளுக்குள்ள அந்த கேள்விப்பட்டான். அதை கேள்விப்பட்டு அதனால மானசீகமா அவர் குருவாகிட்டு அப்படி வந்தவர் எது. நான் சொல்லி உங்களுக்கு ஒரு குருவை அடையணுக்கு என்ன பண்ணு சொல்லி சொல்றேன் உங்களுக்கு எல்லாம். பல மகான்கள் இங்க வரலாம், எல்லா மகான்களும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு சொல்ல முடியாது. ஆனா பெரியவாங்கிற அளவுல நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்கிட்ட போவீங்க, அவங்க நமக்காக பண்ணிட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மகான் யாரோ அந்த மகான் இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா அவரை நீங்க பார்த்தேன்னா உங்களை அறியாம உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு புல்லரிப்பு ஏற்படும். அவர் முகத்தையே பார்த்துட்டு போல தோணும், அவர் பேச்சையே கேட்டுட்டு போல தோணும், அவர் போற இடங்கள்லாம் போகணும் தோணும். அப்படி உள்ளுணர்வு தோணக்கூடிய அளவுக்கு எந்த மகான் இருக்காரோ அந்த மகான் நீங்க குருவா ஏற்றுக்க வேண்டும். அவரை நீங்க மானசீகமா ஏற்றுக்கிறீங்க, அவ்வளவுதான். அவரை உங்களை சிஷ்யனா ஏற்றுக்கிற அப்படி ரெண்டாம் பட்சம். அதுபோல லட்சுமணன் என்ன பண்றான், ஜெயதேவ மானசேவா ஏத்துன்னு அங்க இருந்துருக்கான். அப்ப சொல்லும் போது ஜெயதேவ சொன்ன உடனே சந்தோஷம் தாங்கலையா, சுவாமி நான் எந்த மகானுக்கா காத்துட்டு இருந்தேனோ எந்த குருநாதரா காத்துட்டு இருந்தாரோ அந்த குருநாதன் அவராவே நம்ம தேடி வந்திருக்கும் போது எனக்கு அதோட பாக்கியம் எனக்கு என்ன வேணும், நான் பண்ணின புண்ணியம் தான் நீங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கே சொல்லி புஜாரி விழா பண்ணிட்டு இருக்காங்க, விட மாட்டேங்கிறேன். ஜெயதேவன் நார்மலுக்கு வந்துட்டேன். நார்மலுக்கு வந்து சொல்ற, ஐயா அங்க பத்மாவதி காத்துட்டு இருப்போம், நான் ஊருக்கு போனேங்கிறேன், போலாம் சாமி அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டு இருக்கா. இப்படியே ஒரு நாள் 2 நாள் போயிட்டே இருக்கு. அங்க என்ன ஆகுது, அதே மாதிரி அந்த பத்மாவதி தவிச்சிட்டு இருக்கா. பத்மாவதி என்ன பண்றானா, இந்த போன வருஷம் காணுமே, குடிக்கிறதுக்கு போன காத்தால இன்னும் காணுமே சொல்லிட்டு அந்த அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பார்த்தா இது மாதிரி தண்ணி அடிச்சு போயிடுச்சு. பதிவு இல்லை, தண்ணி அடிச்சு போச்சுங்கிற வருத்தம் இருக்கு. சுவாமி அடிச்சு போச்சு, அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்கிற அளவில் ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவனுக்கு உடனே போயிருக்குன்னு தெரியும் இவனுக்கு. அந்த அளவு பதிவு தான் தர்மம் காப்பாத்துறாங்க. அதனால அவ அப்படி பண்ணலையா, எங்க கஷ்டப்படுறாரோ அப்படின்ட்டு ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு, என்ன பண்ணாலும் ஒண்ணும் தகவல் தெரியல, எங்க தெரியல. சாவிரகே தவதீன அப்படி அந்த அஷ்டபதியினுடைய பாவத்தை அனுபவிக்கிறா பிராக்டிக்கலா.
அங்க ஜெயலலிதா என்ன பண்ற அதே அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. பத்மாவதி என்ன பண்றாளோ அவர் நான் இல்லாம அவனால் இருக்க முடியாது அப்படி அவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் திலகத்தான். புருஷனுக்கு மனைவிக்கு உள்ள ஒரு ஒத்துமை இருக்கு பாருங்க, அவ்வளவு ஒத்துமை. இங்க இவளால சதா சர்வதா மயில்காலுக்கு மயில்கால் அந்த ஜெயதேவா நினைச்சு நீ உட்காந்து இருப்போம், அவர் அதே மாதிரி பத்மாவதி நினைச்சு அவர் உட்காந்து இருப்பார். அதுதான் ரியல் தாம்பத்தியத்துடைய ஒரு எஃபெக்ட். அதுதான் நாயகா நாயகி பாவத்தை பத்தி அவளது மாதிரி பக்திக்கு உதாரணமா கொடுத்த காரணமே அதுதான். அது மாதிரி ஏதோ இருந்துட்டு இருக்க. அப்ப ராஜா கேட்கிறான், ஒவ்வொரு நாளைக்கு எப்படி அவர் பண்ண கீதை கோலத்தை பத்தி எல்லாம் டிஸ்கஷன், வேற என்ன பேச போறாவா பேசிட்டு இருக்கா. இந்த தீர சமீதிங்கிற ஒரு அட்டவணை வருது. அத பத்தி விளக்கம் கேட்டு இருக்கான் லட்சுமணசேனன். அப்ப ஜெயதேவ சொல்ற அதை பெருமையை சொல்லி அந்த யமுனா நதி கரையில ராதையும் கிருஷ்ணனும் எப்படி சல்லாவு சென்றிருந்தாங்கிறத விவரிக்கிற ஒரு அட்டவகை அமைந்தது. அப்படி சொல்லி யமுனா வசதி வனே வனமாலி 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 வசதி வனே வனமாலி 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 தீர சமீரே யமுனா தீரே கோபி தீர பயோதர சஞ்சல கரயுகா தீர சமீரே யமுனா தீரே. பாருங்க, ராஜாக்கு பிரதானியா வளையறான் லட்சுமணசேனன். அப்ப சொல்றான் ஜெயதேவத்து சுவாமி, இந்த அஷ்டபதிக்கு என்ன அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் பாபா கொடுக்கிறான். கிருஷ்ணனுக்கு இவ்வளவு சந்தோஷமா அதுல இது மாதிரி இந்த கத்திரிக்காய் செடி இது வச்சு பண்ணும்போது அந்த பொண்ணு பாடிட்டுக்கு அதை கேட்கறதுக்காக ஓடினானமே அப்படிங்கிற. ஆமாண்டா கண்ணன். இன்னொரு சுவாமி கேள்விப்பட்டு என்னங்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா, என்னதான் இருந்தாலும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தால பண்ணின அஷ்டபதி தான் அது, நான் பண்ணல. அவன் உள்ள கூட உபவந்து ஈழ வச்ச அஷ்டபதி தான். ஆனாலும் அதை பத்தி பெருமையா பேசினா உள்ளுக்குள்ள ஒரு புலகாங்க அர்த்தம். நாம பண்ண ஒரு அந்த ஹியூமன் டெண்டன்சி. நிகழ்ச்சி எடுத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவர் அங்கே வர அம்மாஜி நீங்க நீங்க பண்ணியல் பாருங்க பாட்டு அசாத்தியம் போகும். அவ்வளோ அழகா அது சொல்லிட்டு இல்லைங்க சொல்லியான்னு சொல்றேன். நான் என்னதான் சொன்னாலும் இல்லை நான் பண்ணலையா, இதெல்லாம் குருவி பண்றாரு குருநாள் அனுபவத்தால் பண்ணக்கூடியது சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதா. இதுவே என்னையா பாட்டு நீ ஜெயிக்கிறது ரெஃபரன்ஸே சரியில்லை ஒன்று பேசுறது அப்படின்னா பொருள் கோபம் வந்துடும். ஏன் அதுவும் உறுதி பண்ண சொல்றாரு. அந்த சிவன் அந்த இது போட்டிருக்கோம், போட்டு கட்ட அப்படி போயிட்டு இருக்கோம்.
समीरे यमुना तीरे बसती बने वनमाली तीर समीरे यमुना கையில குடி எழுப்போம் இழுக்க உழுங்குற அந்த கட்டை போயிட்டு வரும் நூறு போயிட்டு வரும் கிருஷ்ணனுக்கு பொறுக்காது. நான் பக்கத்துல உட்கார்ந்து என்ன ஒரு பாட்டு பெருசா போயிட்டு சொல்லிட்டு அது நூறு அது விட்டுருவோம். கிருஷ்ணா படுத்தாதரா அப்படி நான் பழப்பு இது நெசவு வேண்டா இவன் பண்றேன்னு சொல்லிட்டு செல்லமா போடுச்சுவோம் கிருஷ்ணனை. கிருஷ்ணன் சின்ன குழந்தை அவள் விளையாண்டு இருக்கான். அந்த முடிச்சு எடுப்போம் திரும்பி மறுபடியும் முடிச்சு போடுவோம். அதுக்கு அருந்து நூறு எடுத்து சிறுண்டி அருந்து போட்டுப்போம். இப்படி சிறுண்டி போட்டு ஓய வரையா ஒரே நூறு அப்படியே கட்டப்பட்டு குடுத்துதான் கிருஷ்ணா கேட்டா ஒரு நாள் கிருஷ்ணா ஆமா வெறும் இந்த பாட்டியே பாடிய ஒரு அழுக்கலியான்னு கேட்டான். அவனுக்கு குஷிதான், அவனுக்கு இந்த பாட்டு தேவைப்படுது. சும்மா கிண்டிச்சு பார்க்கறான், என்ன சொல்ற பார்க்கறான். கண்ணா தெரியாத இந்த பாட்டுல சுகம் வளர என்ன பாரு தீர சமேரே யமுனா தீர பததி வனே வனமாலி தீர சமேரே யமுனா தீர பததி வனே வனமாலி கோபி தீன பயோதன வந்தன கோபி தீன பயோதன வந்தன சஞ்சல सारे गतपति सारे मदन मनोहर सारे गतपति सारे मदन मनोहर यपुर विलंबिनी गमन विलंबरम हृदयदम हृदये गुरु मेरे यमुना वसति वने वना காமிச்சா அவனுக்கு பாடணும் கேட்கணும் ஆசை. அதுக்காக கிண்டி விட்டு பார்க்கிறான். அப்படி இந்த பாட்டை ஆசை கொடுத்தா அப்படின்னு கேட்டான். கிருஷ்ணா உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, நீ போனது பம்புக்கு இருக்கிற நீ நான் இன்னைக்கு நர்சிவ் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இதை பம்புக்கு இருக்கிற நீ பம்போதான் வச்சுக்கோ. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, எனக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நெசிவ் பண்ணு பாட்டாங்க. கிருஷ்ணா இது இருக்க வேண்டாமா அப்புறம் பார்த்து மோலே எனக்கு சொல்லு. கிருஷ்ணா தினம் ஒரு பிராமணன் வருவார், இந்த திருவிழா வருவார். அவர் உச்சவர்த்தி பண்றவர். உச்சவர்த்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்கன்னா உச்சவர்த்திங்கிறது பிராமணெல்லாம் தரப்படி செய்யக்கூடிய தர்மம். அது அதான் கல்யாணம் பண்ண இதுவே பண்ணிருக்கணும். நம்ம ஊர்ல இங்க ஊர்வலம் போயிட்டு வரா டைம் கிடையாது பண்ணது. ராதா கல்யாணம் கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காத்தால இப்போ மகாதேவாளர் இன்சார்ஜ் இல்லையா அவன் என்ன பண்ண தலையில துணி கட்டிட்டு சொம்போடு வச்சுக்கிட்டு அவரை உச்சவதி வந்துருப்பார். நாங்களாம் பின்னால் பாடிட்டு வருவோம். வீட்டுக்கு வீடு அவருக்கு பாத பூஜை பண்ணி பாதம் அலம்பி எல்லாம் பண்ணி அக்ஷரம் போடுவாங்க. இது உச்சவர்த்தி. இது அநேக தினப்படி பிராமணா பண்ணணும் அந்த காலத்தை வச்சிருந்தா. இப்ப அது புரியாது. அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு போது பண்ற என்ன மாதிரி கேஸ் கல்யாணத்துக்கு பண்றது இல்லை. அந்த உச்சவர்த்தி அவர் பண்ணி வருவார்.
வரும்போது என்ன பண்ணுவார், தொடை மரத்தை ஆரம்பிச்சு பாயிட்டு வருவாரா, தொடை மரம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு பாயிட்டு வருவார். இந்த நெசவு பொண்ணு இருக்கால, இந்த வீட்டுக்கிட்ட வரும்போது கரெக்டா அந்த அட்டபதி கரெக்டா வரும். அவர் பேர் தான் பாடுவார். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னாக்க உச்சவர்த்திக்கு 4 அஷ்டம் ஒண்ணு இருக்கு. எந்த உச்சத்துக்கு போனாலும் சரி, சந்தன சீத நீலகளே பத தெரிஞ்சிருக்கும். இந்த அட்டமணி கட்டம் வரும்போது வீடு கிட்ட வந்துடும். உச்சி அநேகமா முடிஞ்சு வர நேரமா இருக்கும். வேகமா பாடி ஆகணும். ஒரே அடியே சேர்ந்து வேக பாடி முடிச்சிருவான். அது மாதிரி இந்த உச்சவந்தி பிராமணன் அப்படிலாம் பண்ணல. தர்மா அவருக்கு உச்சவந்தி தெரியுமா, அவர் தனவாற்றது பாடக்கூடாதோ, அவருக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் பண்ணுது, தீரசமீதம் பண்ணுது. அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட வரும்போது தீரசமீதம் பண்ணுது. இவனை அக்ஷரம் போட்டுட்டு அந்த அஷ்டமி பூரா கேட்டுட்டு அப்புறம் உள்ள போகும். இது கேட்டு 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 தினம் அதே பாடிட்டு இருக்கிற மனுஷன் உனக்கு பாடமாயிட்டு விடுது. கிருஷ்ணா இதான் கதை, வேற ஒன்றும் இல்லை. அந்த பிராமணன் தினம் பாடுவார். அதை கேட்டு கேட்டு இது பழக்கண்டா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. கிருஷ்ணா ஒரே ஒரு ஆசை, என்ன சொல்ல, இந்த தீரசமீரே பாடுறேங்கிறதுக்காக நீங்க கிட்ட விளையாட்டு போட்டீங்க. இந்த தீரசமீரை நான் கேட்டு கத்துண்டதே அந்த பிராமணன் கிட்ட தான். அந்த பிராமணனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்கிறேன். கிட்ட சொன்னா, அம்மா உனக்கு இருக்கிற பக்தி இருக்கே அது நிஷ்காமியமான பக்தி, நிர்மலமான பக்தி. நீ என்கிட்ட எதையும் நீ எதிர்பார்க்கல, சதா என் கூட இருக்கணுங்கிற ஒன்றை தவிர நீ எதிர்பார்க்கல. ரெண்டாவது உனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த அட்டோதை பாடா நான் நிச்சயம் வருவேங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கு. அதனால அவளை பாட்டு பாடுறத தவிர அந்த நம்பிக்கையோட பாடலமா, அதனால அவள் தரிசனம் கிடைக்காது. கண்ணா நீ பண்ற நியாயம் இல்லை, எனக்காக ஒரே ஒரு நாள் தரிசனம் கொடுத்துருவோம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி உனக்காக நான் பண்றேன், நாளைக்கு சொல்லு. அதுக்காக வந்த அக்ஷயப்பட்டான் சுவாமி. அந்த பிராமணன் சொல்றான், இந்த அஷ்டமதிக்காக கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ உள்ள வாரம் கிருஷ்ண தரிசனம் பண்ணிட்டு போதாங்க. அவர் என்ன பண்ற, இந்த அம்மாவுக்கு என்ன பக்தி பத்தியா, கிருஷ்ணகிட்ட அவ்வளவு பிரேம வச்சிருக்கா அப்படின்னு சொல்ற. கிருஷ்ணன் நிஜமா வந்திருக்கான அவர் தோணுது. உள்ள அக்ஷயம் வந்தா அந்த கிருஷ்ணாரி பாரு, பிராமண தரிசனம் கொடுக்க கிருஷ்ணன் காணும். கிருஷ்ணன் குரலை கேட்குது. யாருக்கு? இவளுக்கு மட்டும். அவருக்கு குரலை கேட்கிறவருக்கு சொல்ற, அம்மா உனக்கு கிருஷ்ணங்கிற பக்தியால நீ பேசுற, அவெல்லாம் அப்படி தானே வந்துட மாட்டான். அப்படி இல்ல வந்துட மாட்டா நினைச்சு பண்ணா வருவார், வருவா நினைச்சு பண்ணா வருவார். அவள்னா அவள்னா தேவலோகத்தை உள்ளவா, அவளா அப்படி வரமாட்டா, அப்படின்னு அப்படி வருவார். அப்படி நினைச்சு தீர சபையில பண்ண, எங்க ஒரு தீர சபையில தூர சபையில சொல்ற. கொஞ்ச நாள் இருந்து போயிட்டாரு. மழை வரும் போது தூரம் போட்டு அப்போ கிருஷ்ணன் அவன் போனோட கிருஷ்ணன் பார்த்தான். கேட்டா என் கிருஷ்ணன் தரிசனம் கூடாது, நான் தான் சொன்னது ஒரு நம்பிக்கை கிடையாது, கேட்டியா நீ? இல்லை நீ பண்ணக்கூடாது, எப்படியாவது கொடுத்தாங்க. சரி நாளைக்கு வர சொல்லு. திருப்பி நாளைக்கு மறுநாள் வந்தார். அதே மாதிரி உள்ள கூப்பிட்டார். அவருக்கு சொல்லவும் இல்லை, வரவும் முடியல. இவகிட்ட அன்பை பார்த்தா வரணும் போல இருக்கு.
ஆனா இவனுக்கு அறியாத வேலை பேசிதான் நினைச்சிட்டு இருக்காரு. திருப்பி வேற வழியில் டாக்டருக்காக வந்து உள்ள கிருஷ்ணா நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் என்ன பண்ணா, நான் தான் இருக்கேன் அவன் பார்க்க சொல்ல அப்படிங்கிறான். இவன் கண்ணுக்கு கிருஷ்ணன் தெரியறான், அந்த பிராமண கண்ணுக்கு கிருஷ்ணன் தெரியல. ஆனா பொருள் மாதிரி கேட்கறது அந்த கொலை கேட்ட அதை விட எப்படி கேட்டதுன்னு கேட்டேன்னா, இந்த பொம்பளைக்கு இருக்கிற பக்தியால அது கிடைச்சது தவிர அது கிடைக்கல. அந்த நம்பிக்கையோட ஒரு பாடினால கிடைச்சிருக்கு. அந்த நம்பிக்கையோட பாடல அவர். அப்படி அதுக்கப்புறம் அந்த பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணி நல்லகிரியாடுற கதை. இத லட்சுமணன் சொல்றான் ஜெயதேவருக்கு. ஜெயதேவருக்கு உள்ளூர் சந்தோஷம் தான். இப்படி காலம் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் கேட்ட ஜெயதேவன், லட்சுமண சேனா நான் வந்து மழை ஆச்சு, 29 வந்துட்டேன், எப்படியா இன்னைக்கு ஊருக்கு போது பர்மிஷன் கொடுத்து அப்படிங்கிற. இல்ல சுவாமி உங்களுக்கு 8ஆம் தேதி மட்டும் ப்ரோக்ராம் இருக்கு. இல்ல பரவாயில்லப்பா நான் கல்யாணம் முடிஞ்சு போச்சு அனுப்பிச்சுறேன் அனுப்ப பண்ணிக்கிறேன். அது மாதிரி அங்க என்ன பண்ணா லட்சுமண சேன ஏழை அவரை வச்சுட்டே இருக்கார். அவர் பொறுக்க அப்படியா இனிமேல் இருக்க முடியாது கிளம்புங்க. அப்ப ஒரு மாதிரியா அவருக்கு உத்தரவு கொடுத்து அவர் பல்லக்கில் வச்சு அனுப்புறான். ஜெயதேவ சொல்ற எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லப்பா, பல்லக்கெல்லாம் ஏறி பழக்கம் கிடையாது, நான் பாட்டு வழக்கமாக நடந்து போறேன், எனக்கு விட்டுடு. சுவாமி அதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழக்கம். அதோட இல்லை நிறைய நகைகள் போக்குவரத்து நிறைய பொருள்கள் எல்லாம் வச்சுருது. ஜெயதேவ் பார்த்து அப்புறம் எனக்கு இது சம்மந்தம் கிடையாது, என்ன இது மாதிரி உலக வாழ்க்கையில் ஈடுபடுத்த பண்ணாது, எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் என் சதா சர்வதா கிருஷ்ணனுடைய ஞாபகம் தான் இருக்கணும், வேற ஒண்ணும் வேண்டாம். இதெல்லாம் இந்த பொருள் ஆசையெல்லாம் வந்து ஆட்டப்படே எனக்கு பக்தி குறைஞ்சு போயிட்டு எனக்கு வேண்டாங்க கேட்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணா ஜெயலலிதாவுக்கு தெரியாம இந்த பலகை பின்பக்க எடுத்து ஒரு சிட்டா போட்டிடலாம். ஜெயலலிதாவே போயிட்டு இருக்காரு ஊருக்கு. நடு காட்டுல போயிட்டு இருக்கும் போது 4 கழுவர்களை வந்தா திருட பார்த்தா. ஜெயலலிதா நிறுத்தினான், எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தான். என்கிட்ட என்னையே கொடுக்குறதுக்கு சுற்றோட கிடையாது, எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, நீ உள்ள விஷயத்தே போய் சொல்ற, என்கிட்ட ஒண்ணும் கிடையாதுப்பா அப்படிங்கிறது கேட்க மாட்டேங்கிறான். நான் பதங்களை தொட போறேங்க தொடி பார்த்தா உள்ள பின்பக்கம் நிறைய இருக்கு. இந்த மனுஷனை பார்த்தா போய் சொல்றான், உள்ளுக்குள்ள வச்சுட்டே இல்லையே சொல்றான் சொல்லிட்டு பொருளையும் எடுத்துட்டா கையையும் காலையும் வெட்டி போட்டு போயிட்டான் ஒரு பள்ளத்துல. போட்டவா திருடர்கள் போயிட்டான். இவர் அந்த கிருஷ்ணனுடைய ஞாபகத்திலே படத்திலே உட்காந்து என்ன பண்றாரா, படத்துல விழுந்து பாடிட்டு இருக்க. தனக்கு வெட்டி போட்டதுக்காக கோச்சுக்கல, வருத்தப்படல, ஒண்ணும் கிடையாது. அப்பவும் அந்த கிருஷ்ணனுடைய ஞாபகமாக உள்ள படுத்து இருக்காரு. உள்ள பள்ளத்துக்குள்ள இருந்து இருக்க, யாருக்கும் தெரியல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. வெட்டுப்பட்ட உடனே அங்க துடிக்கிறார், பத்மாவதிக்கு துடிக்கிறார். சாவிரகே தவதி கிருஷ்ண சாவிரகே
காதல ஏதோ புறப்பதி கல்ப பவந்தமது அதே ஞாபகத்தில் இருக்கா. என்ன பண்றாளா? விலப்பத்தி அழறா, ஹசதி சிரிக்கிறா, கீழே பிறல்றா. ரோதினி விலப்பதி ஹசதி விஷிததி ரோதினி போட்டு பிறல்றாளா. எப்படி ராதே கிருஷ்ணனுடைய பிரிவை தாங்காம அங்க பண்ணினாலோ அதே அனுபவத்தை பகவான் கொடுக்குறாங்க பத்மாவதிக்கு. இங்க என்ன பண்ற? ஒன்னும் புரியல. அப்ப அந்த ஊர்ல இருக்க ராஜா வேட்டைக்கு வந்துட்டு இருக்கான். காட்டுல வேட்டை ஆடிட்டு அப்படி இங்கேயாவது நீர் கிடைக்குமா, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமா சொல்லி இப்படி பார்த்து வர இந்த தேவர் படுத்த குழிக்கிட்ட வந்துட்டு இருக்கான். அப்ப காதை விழுந்தது. கிருஷ்ணா குரல் கேட்குது. ஆஹா, நம்ம ஜெயதேவ அஷ்டபதி மாதிரி தான் இருக்குது. யார் பாடுவா அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்கறான். சுத்தி மட்டும் பார்க்கறான், ஒன்றும் தெரியல. பார்த்துட்டே வரான். அப்புறம் குரல் எங்கேன்னு வந்து உன்னிப்பா கவனிச்சுட்டு போய் பார்க்குதா, ஜெயதேவர் கீழ் விட்டு கிடக்கார். ஆஹா, நம்ம ஜெயதேவன் தான் இது. அப்படி தவிச்சு போயிட்டார் ராஜா. உடனே ஆட்களை கூப்பிட்டு அவரு மெதுவா தூக்கி உள்ள போட்டு பதக்கல வச்சுக்கிட்டு நேர அரண்மனைக்கு போயிட்டார். அரண்மனையில போய் இருந்து அவர் சிசூஷம் பண்ணி அவர் ஒரு மாதிரி ஆக்கி எல்லாம் பண்ணி விவரம் கேட்கிறாங்க. இது மாதிரி என்னுடைய நல்ல ஆட்சி சொன்னார். என்னுடைய நாட்டை திருடா, என்னுடைய நாட்டை இது மாதிரி அக்கிரமம் பண்றாங்களா, வருத்தப்படுறாரு, துடிக்கிறாங்க. அப்ப நேரம் பத்மாவதி சொல்லி அனுப்பிச்சு பத்மாவதி வந்துடுறா. வந்து அங்க சிசுடப்படி நீங்க இருக்கீங்க சொல்லிட்டு அரண்மனையிலேயே ஒரு இடத்தை கொடுத்து 2 பேரும் வசிட்டு இருக்காளா. நேக்கோட்டுக்கு என்ன ஆகுது நாளைக்கு பார்க்க போறோம்.
सर्वत्र गोविंद नाम संकीर्तन सद्गुरु ज्ञानानंद मूर्ति की सद्वरिदास महाराज की எனக்கு தான் குரல் சரியா இல்ல மெதுவா சொல்றேன் நீங்க சொல்றது सद्गुरु ज्ञानानंद मूर्ति की सद्वरिदास महाराज की समस्त साधु मंडली की सर्वत्र हरिनाम स्मरण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण நாளைக்கு பார்க்கலாம்.